Hello friends, welcome to Cook with Diya. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யம்மியான டேஸ்டியான சிக்கன் பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் பர்கர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். சிக்கன் பர்கர் செய்யறதுக்கு நான் ஒரு 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி கீமா மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கறியில் உப்பு மிளகாய் தூள் எல்லாமே நல்லா ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இதை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதை ஒரு வடை தட்டுற மாதிரி ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் மெலிசாக இருந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் அதை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். நான் கொஞ்சம் அந்த காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உப்பு சேர்க்க வேண்டாம், சும்மா அடித்து மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம தட்டி வச்ச அந்த சிக்கனை ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா எல்லா இடத்துலையும் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்ச அந்த எக்கில் ஒரு டிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வறுக்கும்போது இது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதை மாதிரி எடுத்து இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர், எக், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இதில் எல்லாத்துலேயும் டிப் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டீப் ஃப்ரை பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். நான் ஆயில் அவ்வளோவா வேண்டாம் அப்படின்றதுக்காக தவாவில் ஃப்ரை பண்ணுறேன். நம்ம கட்லெட் மாதிரி பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸையும் இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக திருப்பி போட்டுடுங்க. மறுபடியும் இன்னொரு சைடும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சா கருக தான் செய்யும், உள்ளே இருக்க சிக்கன் வேகாது. பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பர்கர் பன் நான் 2ஆக கட் பண்ணி நம்ம சிக்கன் டோஸ்ட் பண்ண எண்ணெயிலே டோஸ்ட் பண்ணுறேன். இதையும் 1 சைடு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம மயோனைஸ் சேர்க்கலாம். இந்த எல்லா பீசஸ்லேயும் மயோனைஸ் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு மயோனைஸ் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க. இது கூட கொஞ்சமாக லெட்டஸ் சேர்த்துருக்கேன். வேணும்னா இது கூட நீங்கள் கேபேஜும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 2 ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். குடைமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஸ்லைஸ் பண்ண தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன், 2 ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ண தவாவில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கட்லெட், இதை இதில் மறுபடியும் ஒரு ரீஹீட் பண்ணலாம். இது எதுக்காகனா நான் இப்போ சீஸ் சேர்க்க போகிறேன். எனக்கு சீஸ் கொஞ்சம் மெல்டடாக வேணும், அதனால் இதை நான் தவாவில் மறுபடியும் ஹீட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு சீஸ் மெல்டடாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே பர்கரில் டைரெக்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் இப்படியே இருந்ததுன்னா போதும். பார்த்திங்கன்னா சீஸ் கொஞ்சம் நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச பர்கரில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ மூடி வச்சு டேஸ்டியான பர்கர், சிக்கன் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.